ஏதாவது கர்த்தர் சொன்ன பாதையில போனால் பிரச்சனை வருமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். அதாவது வாங்க போகலாம் அக்கறைக்கு அப்படின்னு சொல்லி ஜீசஸ் அவருடைய சீஷர்களை கூட்டிகிட்டு படகுல போகிறாரு. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை, அங்கே ஒரு புயல் வருது. ஜீசஸ் வேறு தூங்கிட்டாரு. ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி இந்த சீஷர்கள்லாம் பயத்தில் கத்திட்டு ஆண்டவரை கூப்பிடுறாங்க. அப்புறம் ஜீசஸ் எந்திரிச்சு அந்த புயல்லாம் அடக்கிட்டு இவங்களே திட்டுறாரு. இன்னும் அற்ப விசுவாசிக்கல இப்படி இருக்கீங்க அப்படின்னு. இல்லை என்னாச்சு, ஐயோ இப்படி திட்டுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலி ஜீசஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னு நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அதே போட்டில் தான் அவரும் இருக்கார், அவங்க கூடயே தான் அவரும் இருக்கார். ஓகேயா? அதுக்கப்புறம் அவர் வந்து வாக்கு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனார், வாங்க போகலாம் அக்கறைக்கு. ஸோ வாக்கு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போனார். அவரோட பாதை தான் அது, அவர் தான் கூட்டிகிட்டு போனார், அவர் தான் சீஷர்களை. ஸோ அந்த பாதையில் ஏன் வந்து இப்படி பிரச்சனை வருது, அப்போ பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணுவேன், என் கூட தான் இருக்கார் அவர் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விசுவாசம் அந்த சீஷர்களுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு ஜீசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணார். ஸோ இன்றைக்கி நம்மளும் அவர் சொல்கிற பாதையில் நல்லா கம்ஃபர்டபுளாக சேஃப் ஜோனில் போயிட்டுருக்கப்போ திடீர்னு ஒரு பாடுகள் பிரச்சனை வந்துச்சுன்னா ஐயோ ஆண்டவர் எல்லாம் போச்சா அப்படின்னு சொல்லி அழுகாமல் கவலைப்படாமல் அவருடைய நாமத்தினால நம்ம ஜெயம் கொள்ளுவோம், ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா அவர் நம்ம கூடயே தான் இருக்கார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் நம்மளை விட்டு போகலை. அதனால் அந்த ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவர் மேலே விசுவாசத்தை வச்சு அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். ஆமீன்.